ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா முழுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாளை முதல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பொதுமக்களாகிய நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய விவரத்தை நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். என்னமான விவரத்தை நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். உங்களுக்கு என்றைக்கு கணக்கெடுப்பு பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு இந்தியா முழுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணுறாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணாங்க. இப்போது 2027 முதல் இப்போதைக்கு கணக்கெடுப்பு பண்ண போகிறாங்க. அதனால் 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ முதற்கட்டமாக எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் உங்களுக்கு முதல் கட்டமாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்குதுங்க. அது எங்கே அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள், என்டிஎம்சி மற்றும் டெல்லி கண்டோன்மெண்ட் போர்டு, கோவா, கர்நாடகா, லட்சத்தீவு, மிசோரம், ஒடிசா மற்றும் சிக்கிம் ஆகிய பகுதிகளில் ஏப்ரல் 1 முதல் 15 வரை சுய கணக்கெடுப்பு அப்படின்னா நீங்களே வீட்டிலேருந்தே மொபைல் மூலமாகவோ அல்லது வெப்சைட் ஆப் மூலமாகவோ நீங்களே பார்த்தா ஆன்லைன்லேயே உடைய இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கலாங்க. அது ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 15 வரைக்கும் பண்ணிக்கலாம். அதேமாரி ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் மே 15 வரைக்கும் வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடு நடத்தணும். ஸோ டைரெக்டாக வீட்டுக்கே கணக்கெடுப்பு பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமாக அந்த இடங்கள் நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வரிசையில் 16ஆவது கணக்கெடுப்பாகும், சுதந்திரக்கு பிறகு 8ஆவது கணக்கெடுப்பு அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த கணக்கெடுப்பு 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான 6 மாத காலத்திற்கு 30 நாட்கள் என்ற முதல் கட்டத்தில், அதாவது வீடு வீடாக சென்று பட்டியலிடும் பணிக்கு சற்று முன்பு 14 நாட்கள் சுய கணக்கெடுப்புக்கான வாய்ப்புடன் 2 கட்டம் நடத்தப்படும். அதாவது நீங்களே ஆன்லைன் மூலமாக பண்ணுறது ஒரு ஸ்பேஸும், அவங்களே வீடு தேடி ஒரு தடவை வருவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த கட்டம் முதல் கட்டமாக எடுத்துக்கொள்ளப்படும். இந்த கட்டத்தில் வீடுகளின் நிலை என்ன, குடும்பத்திற்கு கிடைக்கும் வசதிகள் என்ன மற்றும் குடும்பம் வைத்திருக்கும் சொத்துக்கள் பற்றிய தகவல்கள் சேகரிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது முதற்கட்டமாக இந்த சேகரிப்பு மட்டும். ஸோ உங்கள் வீடு எந்த நிலைமையில் இருக்குது, குடும்பத்தில் கிடைக்கும் வசதிகள் என்ன, சொத்துக்கள் என்ன, இதெல்லாமே முதல் கட்ட தகவலாக சேகரிக்கப்படும். இதெல்லாமே 2026ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் 2ஆம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடுத்த வருஷம் 2027 பிப்ரவரி மாதம் நடத்துவோம். அப்போ எந்த மாதிரி இதெல்லாம் கேட்போம் அப்படின்னா உங்களுடைய ஜாதி வாரியான ஒரு விவரங்களை கணக்கெடுப்பு செய்யப்படும். 2ஆம் கட்டத்தில் ஒவ்வொரு தனிநபர்கிட்டமிருந்து மக்கள் தொகை, சமூக பொருளாதாரம், கல்வி என்ன, இடம்பெயர்வு என்ன, கருவுறுதல் போன்ற தகவல்கள் சேகரிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 2 கட்டம் நடத்துகிறாங்க. 2026 இந்த வருஷத்தில் உங்கள் விவரங்கள், உங்களுடைய சொத்து விவரத்தை பற்றி கேட்குறாங்க. 2027 2ஆம் கட்டத்தில் ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு என்ன, ஒவ்வொரு தனிநபரோட பற்றியும் மக்கள் தொகை என்ன ஒர்க் பண்ணுறீங்க, என்ன படிக்கிறீங்க, இது எல்லாத்த பற்றியும் நாங்கள் எல்லா டீல்ஸாக நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு 2 கட்டமாக இந்த வருஷம் அடுத்த வருஷம் நடக்க போகுதுங்க. அதேமாரியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 முதல் அதுலேயுமே ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அடுத்த கட்டமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக எப்போ நடக்க போகுது அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த மக்கள் தொகை கணப்பீட்டுக்காக மத்திய அரசு 11,718 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. நிதி உதவி ஒப்புதல் அளிச்சிருக்கோம் அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஆன்லைன் மூலமாக நீங்களே பண்ணலாம். ஆப்பும் கொடுத்துருக்காங்க, வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. 16 வகையான மொழிகளில் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் தரவுகளை உள்ளீடு பண்ணலாம், நீங்களே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது sc.census.government.in இந்த போர்ட்டலில் போயிட்டு மொபைல் நம்பர்லாம் கொடுத்து லொக்கேஷனை ஆக்சஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது வீடியோடாகவும் பார்த்தா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ண வருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு எந்த ஆவணமே கேட்க மாட்டாங்க, டாக்குமெண்ட்ஸ் எதையுமே கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு தரவுகள், இன்ஃபர்மேஷனை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுமானது. அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுமானது தாங்க சென்செக்ஸ். பட் கண்டிப்பாக எல்லாருமே ஒவ்வொரு இந்திய குடிமக்களும் கண்டிப்பாக நீங்கள் விவரத்தை அழிச்சே ஆகணுங்க. அது இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்பப்போ நடைபெற போகிறது அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழகத்தில் ஒரு கால தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னமான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு மற்றும் திரிபுரா, அதாவது ஆன்லைன் மூலமாக நீங்களே எப்போ பண்ணலாம் அப்படின்னா ஜூலை 17 முதல் உங்களுக்கு ஜூலை 31 வரைக்கும் 15 நாட்கள் டைம் கொடுக்குறாங்க. அந்த பிட்வீன் 15 நாட்களுக்குள்ள ஆன்லைன் மூலமாக நீங்களே பண்ணலாம்.
அதுக்கப்புறம் வீடு தேடி எப்போ வருவாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரைக்கும் வீடு தேடி வருவோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. தமிழகத்துக்கு இதாங்க தேதியெல்லாம் எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வேலையை தமிழகத்தை பார்க்க போகிறாங்க. மற்றபடி மற்ற பிளேஸ் எல்லாம் வந்து நாளை முதல், அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி முதலே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் ரெடியாக இருந்துக்கோங்க பொதுமக்கள். அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தா உங்கள் பேர், ஏஜ் என்ன அதெல்லாம் வந்து கேட்பாங்க. அதை தவிர்த்து எந்தமான சொத்துக்கள் வச்சுருக்கீங்க, எவ்வளோ வந்து சம்பாதிக்கிறீங்க, அதை பற்றி எல்லாமே வந்து கேட்பாங்க. முதற்கட்ட தகவல் இதுதாங்க. ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி ஃபில் பண்ணுறது அதை வந்து நம்ம சேனலில் வீடியோ வந்து போடும். அதை பார்த்து நீங்களே ஃபில் பண்ணிக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பத்திரக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே அப்டேட்டாக வந்து சேரும். ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.